இன்னைக்கு நம்ம அகர் அகர் வச்சு ஜெல்லி செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அகர் அகரை சின்ன சின்னதாக கட் பண்ணி வாட்டரில் ஊற வச்சுக்கணும். அதுக்கடுத்து மில்கை பாயில் பண்ணிகிட்ருக்கும் போது ஊற வச்ச அகர் அகரை மில்கில் போடணும். அதுக்கடுத்து தேவையான அளவுக்கு சுகர் போட்டதுக்கப்புறம் பால்லையே அந்த அகர் அகர் அடையாளமே இருக்காத மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிடணும். அதுக்கடுத்து சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சுக்கிறேன் நான், நீங்கள் எதுனாலும் ஊற வச்சுக்கலாம். அதுக்கடுத்து அதை எடுத்து பாலில் போட்டதுக்கப்புறம் அது நல்லா மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மோல்டோ பிளேட்டோ நெக்ஸ்ட்டு பவுலோ இல்லை எந்த ஷேப்லனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் ஜெல்லி நம்மளுக்கு கிடச்சிரும். நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறேன், நீங்கள் எந்த ஷேப்லனாலும் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் கலர் எதுவுமே ஆட் பண்ணல, நீங்கள் வேணால் கலர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேணான்னா நீங்கள் போடாமல் என்ன மாதிரி ப்ளெயினாகவே வச்சுக்கலாம். தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.